இப்போ கமல் சார் அரசியலுக்கு வந்தாரு. ஒரு தேர்தல்ல நின்னாரு. பெரிய ஸ்கோப்லாம் இல்ல. ஒரு கட்சியோட சேர்ந்தாரு. அப்படி போயிட்டாங்க. அதே மாரி தான் விஜயும் இருப்பாரா? அப்படிலாம் கிடையாது. அவர் தான் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல இவரும். கமலும் தனியா கட்சி தான் ஆரம்பிச்சாரு. ஆனால் கமல் மாரி தான் விஜயும் இருப்பாரா? அப்படி சொல்ல முடியாது. அவரை விட நல்லா கூட வரலாம். அதான் அப்ப என்ன டிஃபரன்ஷியேஷன் பார்க்குறீங்க? கமலுக்கும் விஜய்க்கும் என்ன டிஃபரன்ஷியேஷன்? கமலுக்கும் உலக அறிவு எல்லாம் தெரியும். இருக்காமா விஜய்க்கு எல்லாம் தெரியுங்கிறீங்க. விஜய் ஆனா கட்சியா- கமலால சக்சஸ் பண்ண முடியலையே. ஏன் பண்ண முடியல? பண்ணிட்டு தான் எம்பி ஆயிருக்காரு. சார் ஒரு ராஜ்யசபா ஒரு ஆமாம் தன் கட்சியில ஒரு 6 எம்எல்ஏ வச்சு ராஜ்யசபா வாங்குறது ஒன்று. ஆமாம் தன் கட்சியில எம்எல்ஏ இல்லாம ஒரு திமுக கூட்டணியில வாங்குறது ஆமாம் இன்னொன்று. ஆமாம் ஆனா விஜயும் அப்படிதான் இருப்பாரா? அதை விடவும் அதை பெருசு சொல்ல முடியாதுங்க. யாருடைய அரசியல் பயணம் எப்படி நம்ம தீர்மானிக்க முடியுமா? இல்ல. நீங்க மக்கள் தீர்மானிப்பாங்க. நீங்க ஒரு ஒரு டைரக்டர் நடிகர்லாம் தாண்டி மக்களையும் ஊடகத்தையும் கவனிச்சிட்டு இருக்கீங்க. அந்த அந்த இதுல நீங்க சொல்லுங்க. கமலும் விஜயும் ஒன்றா ஒரே மாதிரி இருப்பாங்களா? இல்ல விஜய் அதோட நிறைய score- அதோட நல்லா வருவார் விஜய். அது என்ன ரீசன் சார்? நீங்க ஏன்னா பல்ச புடிச்சிருவீங்க. கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனால இளைஞர்கள் ஒரு பக்கம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க இளைஞர்கள். அத்தனை பேரும் எங்கே போனாலும் விஜய் தான் எல்லாரும் ஓட்டு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால் அவருக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. நீங்க ஒன்று திராவிட அரசியல் தெரிஞ்சவங்க, கலைஞர் அபிமானியா இருந்தவங்க. கலைஞரே சொல்லுவாரு கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு. அப்போ நீங்க விஜய்க்கு வரக்கூடிய அந்த கூட்டம் ஓட்டா மாறிரும் அப்படின்லாம் எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க? எல்லா கூட்டமும் ஓட்டாக மாறாங்க. ஆனால் கூட்டங்கள் சிலதெல்லாம் ஓட்டாக மாறும் இல்லையா? அது இருக்குல்ல. எல்லா கூட்டமும் நீ வர ஓட்டம் இப்போ வந்தவங்க அத்தனை பேரும் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல கிடையாது. அதில் ஒரு பெர்சன்டேஜ் கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. 100%. அது யூத்து கன்ஃபார்மாக விஜய்க்கு நிறைய ஓட்டு போடுவாங்க. 100% போடுவாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்றீங்களே. ரொம்ப கான்ஃபிடன்ட். எலெக்ஷன் வரும்போது அவர் நிற்க போகிறாரு. நின்ன பிறகு அவருடைய ஓட்டில் என்ன சொல்லுவீங்க? பெர்சன்டேஜ் பாருங்கள் தெரியும். ஒரு நடிகர் ஒரு 200 கோடியை விட்டுட்டு வந்திருக்காரு. சினிமா துறையிலேருந்து பெருசாக யாரும் அவர் பக்கம் போகவே இல்லையே சார். சினிமா துறையில் எதுக்கு போனோம்? நாங்கள்லாம் போனால் என்னத்துக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? போய் அரசியல்லேருந்து அவருக்கு வர முடியும். சினிமாவில் போய் ஒன்றும் ஆக போகிறதில்ல.